Good afternoon. My name is Kanaharini Chami. I'm currently working in Shishanma College of Pharmacy in assistant professor. So my topic is chromatography. What is the chromatography means? It's a separation technique, separation of the molecule and atoms, whatever it is. So இது நம்ம செப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். It's the group of technique used to separate the mixtures or atoms or whatever it is. So what chemical compounds are all other chemical compounds are separated by the chromatography. Chromatography is the advanced technique for separation of the mixture. So the based how different substance mixture get distributed or spread between two phases. First one is stationary phases and second one is mobile phases. Stationary phases does not move, is stable position, and mobile phases moves over to this moved to the stationary phase. Okay, this mobile phase carry the sample. Mobile phase is carry the sample to the on the stationary phase. And what are the principles involved in the chromatography system அப்படின்னா first one is adsorption chromatography and solid light chromatography. And basis absorption, how the compound basis of the separation adsorption, how strongly the compound stick to the solid, and the strongly absorbed component with a column size column and elute slowly. So this is the partition chromatography. ஸோ பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேஷனரி பேஸ், ஒரு மொபைல் பேஸ், அண்ட் பேசிக் வந்து என்னென்ன செப்பரேஷன் பொறுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா பார்ட்டிஷன் கோஃபிஷியன் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை குரோமட்டோகிராஃபி செப்பரேட் பண்ணுவோம். தென் அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி மீன்ஸ் அயன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற குரோமட்டோகிராஃபி பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் அயன்ல இருக்கிற பிளேஸ்க்கு மூவ் ஆகும், அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் பிளேஸ் இருக்கிறது மூவ் ஆகும். ஸோ இதுல என்ன நம்ம ஸ்டேஷனரி பேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா சாலிட் பாலிமரை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மொபைல் பேஸ் வந்து லிக்விட் அயனிக் கண்டென்ட் அயன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணும் சாம்பிள் டிசால்வ் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது பாசிட்டிவ்ஸ்ல ஒரு இடத்துலயும் நெகட்டிவ்ல ஒரு இடத்துலயும் செப்பரேட் ஆயிடும். ஸோ ஜெல் ஃபில்ட்ரேஷன் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஜெல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்றோம். மீன்ஸ் ஸ்டேஷனரி பேஸ்னா இன்னட் அந்த ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ஜெல்லை வந்து நம்ம ஸ்டேஷனரி பேஸ் மேல வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் மொபைல் பேஸ் லிக்விட் அதோட ஊற்றும். ஸோ என்ன நம்ம ட்ரக் வேணுமோ அந்த ஜெல் வந்து அப்சர்வ் பண்ணிடும், அன்வான்டட் ரிமூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஜெல் ஃபில்ட்ரேஷன் ஆர் சைஸ் எக்ஸ்க்ளூஷன் குரோமட்டோகிராஃபி. எப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்ம சைஸ் தெரியணும் அப்படின்னா இந்த திஸ் பர்டிகுலர் சைஸ் வந்து நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரக்கை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தென் அஃபினிட்டி அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி அட்ராக்ஷன் between the molecules. So the solid support like agarose beads இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சாம்பிள்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம். தென் இதுக்கு என்ன பபிள் பேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா லிக்விட் பஃபர் சொல்யூஷன். ஸோ என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி பயாலஜிக்கல் அஃபினிட்டி என்சைம் லிகண்ட் லாக் அண்ட் கீ மெக்கானிசம். ஸோ என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் குரோமட்டோகிராஃபி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா paper chromatography, thin layer chromatography, gel chromatography, so column chromatography, ion exchange chromatography, gel filtration and gas liquid chromatography. So இந்த மாதிரி நிறைய chromatography நம்ம இருக்கு. Paper chromatography அப்படின்னா using Whatman filter paper நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த Whatman filter paperலும் என்ன ஸ்டேஷனரி பீஸ் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கு மேல சால்வெண்ட் வந்து மொபைல் பீஸ் டிசால்வ் பண்ணி பண்ணும்போது எவ்வளவு அந்த பேப்பர் வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காட்டுதோ தட் இஸ் கால்ட் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. அதுலயும் வந்து டூ டைப் இருக்கு. ஒன்னு வந்து பேப்பர் பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி, இன்னொன்னு பேப்பர் அப்சார்ப்ஷன் மீன் ஒட்டிக்கிறது. ஸோ ஒட்டுறத பேப்பரோகிராஃபி. இது மாதிரி ரெண்டு பேப்பர் குரோமட்டோகிராஃபி இருக்கு. திஸ் இஸ் தி சிம்பிள் குரோமட்டோகிராஃபிக் பேப்பர் டெக்னிக். ஸோ திஸ் பீஸ் ஆஃப் உட்டன் எடுத்துட்டு இது பீஸ் அண்ட் பின்னு பேப்பர் பீக்கர் அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம செட்டப்ல எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம இப்படி வைக்கும்போது எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கலர் வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளவு எலூட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இது மெயின் என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா செப்பரேட் பேஸ்டு பிரைமரி பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி பிட்வீன் த ஒரு ஸ்டேஷனரி பேஸ்ல இருந்து மொபைல் பேஸ்க்கு என்ன பண்ணலாம் ஆர்கானிக் சால்ட்டை நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணி அனுப்பும்போது அது ஸ்டேஷனரி பேஸ்ல எவ்வளோ டிராவல் ஆகுதோ அந்த இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மீன்ஸ் ஆர்கானிக் சால்வெண்ட் ஆர் பஃபர் மூவிங் பை தி கேபிலரி ஆக்ஷன் காம்பவுண்ட் வித் அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹையர் சாலிபிலிட்டி ஆஃப் த மொபைல் பேஸ். தென் டெவலப்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசெண்டிங்னா மேல அப்படியே போயிட்டே இருக்குது, டிசெண்டிங்னா கீழே வரும். அதாவது அப்வர்ட் மூவ்மெண்ட்ல போச்சுன்னா அது வந்து அசெண்டிங் சொல்லுவோம், டவுன்வர்ட் போச்சுன்னா டிசெண்டிங் சொல்லுவோம். ஸோ சால்வெண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம மொபைல் பேஸ்ல அடிக்கும் போது மூவ் டு அகைன் கிராவிட்டிக் நேரம் வந்து அகைன்ஸ்ட் போயிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அசெண்டிங் குரோமட்டோகிராஃபி. டிசெண்டிங் அப்படின்னா கீழே அப்படியே எடுத்துக்கு கீழே நம்ம கிராவிட்டி போச்சு கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டுமே இருக்கிற குரோமட்டோகிராஃபி அப்படின்னா இன்க்ரீஸ் செப்பரேஷன் நம்ம அதிகப்படுத்துறதுக்காக அசெண்டிங் வச்சிருப்போம், டிசெண்டிங் வச்சிருப்போம். அண்ட் சர்க்குலர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா
என்னென்ன சர்க்குலர் பேப்பர் வந்து சர்க்குலர் போட்டு அதை ரேடிக்கலா நம்ம டாட் வந்து வைக்கிறது. ஸோ டூ டைமென்ஷனல் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா பேப்பர் டெவலப்பிங் ஒன் டைரக்ஷன் அந்த ரொட்டேட்டட் 90 டிகிரி செல்சியஸ்ல பண்றது வந்து டூ டைமென்ஷனல் குரோமட்டோகிராஃபி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரிட்டன்ஷன் ஃபேக்டர் தட் இஸ் அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை சொல்யூட் எவ்வளவு போயிருக்கு அந்த சால்வெண்ட் எவ்வளவு மூவ் ஆயிருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் மூவ் பை த சால்வெண்ட் ஃப்ரண்ட் எவ்வளவு இருக்கும் அந்த எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 0.3 to 0.8 வரைக்கும் நமக்கு வேரியேஷன்ஸ் வரலாம். ஓகே, தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் என்னென்ன ட்ரக் இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுவோம். முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே நம்ம செப்பரேஷன் பண்ணலாம். ஸோ ட்ரக் என்னென்ன ட்ரக் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோமைசின், வான்கோமைசின் அண்ட் இம்பியூரிட்டி ப்ரொஃபைல். இன்கேஸ் நம்ம ஏதாவது ட்ரக் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது இம்பியூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இம்பியூரிட்டி ப்ரொஃபைலிங் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். தென் டீகம்போசிஷன் ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா டீகம்போசிஷன் ப்ராடக்ட் இருக்கு ஏதாவது கெட்டு போன பொருள் இருந்துச்சு நம்ம ட்ரக்லயோ இல்ல இதுலயோ இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம குரோமட்டோகிராஃபி மூலமா பண்ணலாம். ஸோ மெட்டபாலைட் அனலைஸ். ஸோ என்னென்ன மெட்டபாலிக் பிளட்ல யூரிக்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிலிரூபின் லெவல் தென் யூரிக் ஆசிட் லெவல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு இருக்கு இம்ப்யூரிட்டி பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அனலைஸ் ஆஃப் முன்னாடி சொன்ன மாதிரி அமினோ ஆசிட், ப்ரோட்டீன், அல்கலைன்ஸ் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்து குரோமட்டோகிராஃபி மூலமா நம்ம பண்ணிக்கலாம். தென் ஃபார்மகோபிக்கல் டெஸ்ட் மீன் என்ன நம்ம ஃபார்மகோபிக்கல் டெஸ்ட் பண்றோம் அப்படியே விட்டமின் ஏ டெஸ்ட், பெர்ஃபார்மிங் டெஸ்ட் இது மாதிரி நிறைய பண்ணலாம். This is a thin layer chromatography. பேர்லயே இருக்கு thin layer chromatography and paper are both big technique to separate substance based on the differential migration. ஸோ இன் பேப்பர் குரோமட்டோகிராஃபி ஸ்டேஷனரி பேஸ்ட் வந்து நம்ம பேப்பரா வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து தின் லேயர் இருக்கும் அவ்வளவுதான். சேம் பிரின்சிபல் அது பேப்பர் வச்சு பண்றோம் இது லேயர் வச்சு நம்ம பண்றோம். திஸ் இஸ் த தின் லேயர் குரோமட்டோகிராஃபியோட டயக்ராம். ஸோ இந்த இடத்துல நம்ம சால்வெண்ட் மிக்சரா இங்க வச்சுட்டு தென் இந்த தின் லேயரை நம்ம இது கொடுத்துடுறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த சால்வெண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். Okay, this is the process of TLC. So thin layer absorbent என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சிலிக்கா ஜெல், அலுமினா, செல்லோஸ் whatever it is அது என்ன பண்ணும் அப்படின்னா made of the glass, அலுமினியம் இதெல்லாம் made up ஆயிருக்கும். So small but of sample placed near the bottom of the plate and sample containing shallow layer mobile paste. Component of mixture எவ்வளவு டிஃப்ரெண்ட் ரேட்ல வந்து நம்ம அப்டேட் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஸ்டேஷனரி பேஸ்ல மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த விஷுவலைசேஷன். அந்த நம்ம மூவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி கால்குலேட் பண்றோம் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த சப்ஸ்டன்ஸ் பை டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி சால்வெண்ட் எவ்வளவு வந்து சப்ஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது எவ்வளவு சால்வெண்ட் ஆகுது இதை பொது பண்ணோம்னா அதோட குரோமட்டோகிராஃபி அந்த ஆர்எஃப் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். டென்ஷன் ஃபேக்டர் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஸோ மானிட்டரிங் ரியாக்ஷன் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி போகுது எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட பியூரிட்டி அண்ட் செப்பரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட், அல்கலைஸ், ட்ரக்ஸ். ஸோ டிடெக்டிங் அதல்ட்ரன்ஸ் இன் ஃபுட் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஏதாவது அதல்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஜெல் குரோமட்டோகிராஃபி நான் முன்னாடி சொல்லிச்சுன்னா ஜெல் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜெல் பெர்மியேஷன் குரோமட்டோகிராஃபி. இது வந்து ஒரு 10 மார்க் 5 மார்க்ல வந்து கம்பல்சரி கேட்டுருவான். ஸோ இட்ஸ் லெபார்டரி டெக்னிக் டு செப்பரேட் தி மாலிகூல்ஸ் அண்ட் பிரைமரி பேஸ் வந்து அதோட சைஸை பொறுத்து டிபெண்ட்ஸ் பண்ணி இந்த சைஸை பொறுத்து நம்ம இந்த ஜெல் ஃபில்ட்ரேஷன் பண்ணிப்போம். இதோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா பீட்ஸ் ஆஃப் டினி போர்சஸ் குட்டி குட்டி போர்சஸ் வந்து அங்கே பிரசென்ட் ஆகும். ஸோ அதுல என்ன பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த மாலிகுலர் சைஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மெயின் பிரின்சிபல். என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுலயும் வந்து டூ டைப் இருக்கு. அதாவது ஜெல் பெர்மியேஷன் குரோமட்டோகிராஃபி, ஜெல் ஃபில்ட்ரேஷன் குரோமட்டோகிராஃபி. பெர்மியேஷன்ஸ் தான் அந்த தேவையான மாலிகூல்ஸ் வந்து உள்ள ஊடுருவி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரேஷன் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வந்து ஜெல் ஃபில்ட்ரேஷன் குரோமட்டோகிராஃபி. ஸோ என்ன பண்றோம்னா இந்த சைஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மேல இருக்கும். எந்த சைஸ் ஆஃப் ப்ரோட்டீனோ அதை வந்து தனியா ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுறோம். தென் ஜெல் பெர்மியேஷன்ஸ் அப்படின்னா என்ன ட்ரக் வேணுமோ அது வந்து பெர்மியேஷன் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனல் நமக்கு கிடைக்கிறது ஜெல் பெர்மியேஷன் குரோமட்டோகிராஃபி. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இஸ் வைட்லி யூசர் இன் ஃபாலோவிங் ஏரியாஸ் நிறைய ஏரியாஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு தென் வந்து செப்பரேஷன்ஸ்க்கு பர்டிகுலர் காம்பவுண்ட் மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கிற காம்பவுண்ட் ஸோ இவ்வளவு மாலிகுலர் தான் நமக்கு வேணும் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் ஜெல் குரோமட்டோகிராஃபில பண்ணிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஈஸியா ஜென்டலா ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி நிறைய ஹை ஈல்டு கிடைக்கும். தென் இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா அதர் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து